கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய கிருபையினாக அவருக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டின தேவனை துதிக்கிறேன். இந்த நாளும் இதை கவனிக்கிற பார்க்கிற உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய் மாறட்டும் என்று சொல்லி உங்களை நாங்கள் இந்த கால வேளையில வாழ்த்துகிறோம். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதத்துல 11வது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே ஒரு சங்கீதக்காரன் சொல்லும்போது, ஒரு தேவ மனிதனை சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். தேசத்துல எங்க பார்த்தாலும் இந்த புலம்பல் சத்தம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களோடும் பேசும்போது, பழகும்போது, ஒவ்வொருவருடைய வாழ்வருடைய பின்னணியத்தை நம்ம கேட்டு அறியும் போது புலம்பல் அனுபவங்கள், அதாவது துக்க அனுபவங்கள் அதிகம் இருக்கிறதை நாம் காண முடிகிறது. சிலருக்கு இதை சகிக்க கூடாமல், இந்த துக்கத்தை தாங்க கூடாமல் அநேகர் இந்த உலகத்தில ஆண்டு போகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. எவ்விதமாய் பேசுகிறது என்று நாம் கேட்டோம் அல்லவா? என் புலம்பலை, அந்த பக்தன் சொல்லுகிறான், அந்த தெய்வ மனிதன் சொல்லுகிறான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். துக்கம் ஒரு நிரந்தரமானவைகள் அல்ல, அல்லது ஒரு புலம்பல் நிரந்தரமானவைகள் அல்ல. வேதத்திலேயும் அநேக பக்தர்கள், பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதைகளை, அவர்களுடைய சாட்சிகளை நாம் தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது, படிக்கும் போது, அவர்கள் எல்லாரும் ஒரு புலம்பல் அனுபவங்களோட தான் கடந்து வந்திருக்கிறாங்க. துக்கப்படாத ஒரு சந்தோஷம் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ளணும். துக்கத்துக்கு அடுத்த எதிர் சொல்லுதான் சந்தோஷம். ஆகையினால துக்கம் நமக்கு வருதென்றால், ஒரு துக்கத்தின் செய்தி நமக்கு வருதென்றால், ஒரு கவலையின் நிலை நமக்கு வருதென்றால், அதுக்கு பின்னால ஒரு மகிழ்ச்சி இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல நாம் வாசிக்கும் போது தெளிவாய் நம்மளுக்கு சொல்ல கொடுக்கிறது, என் புலம்பலை, அவர் உரிமையாய் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். ஆகையினால இந்த கால வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி, இந்த வார்த்தை நமக்கு நேராய் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. வார்த்தை சும்மா பேசுவதில்லை, வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வந்தானால் அது நிறைவேறும் என்று வேதம் சொல்லுகிறது. அது நிறைவேறாமல் அந்த வார்த்தை வெறுமையாய் தேவனிடத்திலே திரும்புவதில்லை. இன்றைக்கு இந்த நாளில, இந்த காலை பொழுதுல ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய புலம்பலை மாற்ற இந்த வார்த்தையால் முடியும். இந்த வார்த்தை என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற முடியும். ஆகையினால தைரியமாய் இந்த நாட்களில காலடி எடுத்து வைக்கிறோம். இன்றைக்கு பல கடமைகள், உழைப்புகள், படிப்புகள், வேலை என்று சொல்லி காலையிலேயே அவசரத்தோட, தீவிரத்தோட புறப்படும் போது நம்மளை அதிகமாய் தாக்குகிற துக்கம் அல்லது புலம்பலை இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த வசனத்தை வச்சு உதறி தள்ளிவிட்டு அவருடைய மறுபகுதி சொல்லுகிறது, ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் துக்கம் ஆனந்த களிப்பாய் மாறும். என் துக்கத்திற்கு ஒரு முடிவு இந்த நாளாய் இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் பிடித்து இந்த நாளிலே செபிக்க தொடங்குங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவரே, என்னுடைய வாழ்க்கையில சிலர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, என் வாழ்வே புலம்பல் தான் என்று சொல்லி. ஆனால் அது நிரந்தரமானதல்ல. பைபிள் சொல்லுகிறது, என் புலம்பல் ஒரு பக்தன் அல்லது ஒரு மனிதனை விட்டு மாறும் என்று சொல்லி இந்த பக்தன் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர் என்று சொல்லி. வேதத்துல நீங்கள் கவனித்தீர்களானால் யோபு என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்துல தொடக்கத்துல அவருடைய குடும்பம் நல்ல சமாதானம், அவருக்கு 10 பிள்ளைகள், 10 பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமாய் மனைவி, புருஷன், அதாவது பெற்றோரோட ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்ப வாழ்வு வாழ ஆரம்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதாய் வாசிக்கிறோம். சில சூழ்நிலைகள்
அந்த குடும்பத்துக்கு நேராய் எதிராய் மோதி ஒரே நாளில அவருடைய 10 பிள்ளைகளும் இறந்து போகிற சம்பவங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். ஒரு பிள்ளை இறக்கும் போதே எந்த பெற்றோராலும் சகிக்க கூடாத ஒரு வேதனையான அல்லது கண்ணீரான அல்லது துக்கமான ஒரு நிலை. இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில 10 பிள்ளைகளும் ஒரே நாள் மரித்து போகிறாங்க. அவருடைய ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், சம்பத்துகள், எல்லா கனவும் ஒரே நாளில போகிறது. இவருக்கு அதை உலக பிரகாரமாய் நம்ம மரண வீடுகளிலே கவனிக்கிறது போல கவனித்தோமானால், வீட்டுக்கு முன்னால 10 பிள்ளைகளையும் ஒரே நேரத்துல கொண்டு மரண அவஸ்தையில வச்சிருக்கும் போது எந்த தாயுடைய உள்ளமோ எந்த தகப்பனுடைய உள்ளமும் சகிப்பதில்லை. எந்த இருதயம் உடைந்து போகும். ஆனால் அந்த மனுஷன் சொல்லும்போது சொல்வார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை மிகவும் நம்மளையும் ஒரு விசை கூட யோசிக்க வைக்கிறது அல்லது சிந்திக்க வைக்கிறது. இந்த மனிதனால் இது எப்படி ஆயிற்று? இவரால் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடிகிறது? ஏன்னா நம்மளால துக்கத்தின் கொடுமுடியில நிற்கிற ஒரு நிலை, சகிக்க கூட முடியாதபடி அநேகர் புலம்பி அழுகிற நிலை. ஆனால் இந்த தேவ மனிதனால எப்படி சொல்ல முடிந்தது? பலமுறை இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் பல கேள்விகளோடு இந்த வார்த்தைகளை வாசிக்கிற நேரங்கள் உண்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில சரித்திரம் அல்லது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, 6 மாதத்துக்கும் 80 மாதத்துக்கு இடைவெளிக்குள்ளால இவருடைய துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். ஆரம்பத்துல இந்த பக்தன் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாரோ, எவ்வளவு தெய்வத்தின் மேல விசுவாசத்தோடு இருந்தாரோ, அவரை அவருடைய வாழ்க்கைக்கு முன்பால நிறுத்தி இருந்தார். ஏன்னா என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். பிள்ளைகள் இறந்து போனது உண்மைதான், என்னுடைய குடும்பத்துல தோல்விகள் நடந்தது உண்மைதான், எனக்கு துக்கம் பெருகினது உண்மைதான். ஆனால் வேதத்துல இன்னும் வாசிக்கும் போது யோபனுடைய சிநேகிதர்கள் வந்தார்கள் என்று இருக்கு, இந்த நண்பனை பார்த்தார்கள் என்று இருக்கு, இவருடைய துக்கத்தை கண்டார்கள் என்று இருக்கு. இவருக்கு யோபு அல்லது நண்பனுக்கு ஒரு வார்த்தை கூட 7 நாட்களாய் அவர்களால் ஆறுதல் சொல்ல முடியல. அவ்வளவு கொடிய துக்கமாய் இருக்கும் போதும் அந்த யோபு பக்தனுடைய வாயிலிருந்து புலம்பல் வந்தது, துக்கம் வந்தது. ஆனால் தெய்வத்துடைய பார்வையில அவர் தேவனை ஒருபோதும் குற்றம் சாட்டல, குறை கூறலை என்று வேதம் சொல்லுகிறது. 1வது அதிகாரத்திலிருந்து தொடங்கின விசுவாசத்தை அல்லது நம்பிக்கையை 13வது அதிகாரத்துல வரும்போதும் 13, 15 சொல்லுகிற, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, என்னையும் அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அப்படி இந்த தெய்வ மனிதனை 42வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் இழந்து போன அனைத்து செல்வங்களையும், பிள்ளைகளையும் 10 பிள்ளைகளையும் திரும்ப கொடுத்து, ஆஸ்திகளை இரட்டத்தனையாய் கொடுத்து, அவரை முதிர் வயதுள்ளவராய் கர்த்தர் வாழ வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோபு பக்தன் சொல்லும் போது 42வது அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது சொல்ல முடியும், அவரும் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை போல அவரும் சொல்லுகிறார், என் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினா. வியாதினால பல சூழ்நிலையினால இன்னைக்கு புலம்பலுடைய அனுபவங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில பின்தொடர மரித்து போகிற ஒரு இழப்புகள் நிமித்தம், குடும்பங்களிலே ஏற்படுகிற குறைவுகள் நிமித்தம், குடும்பங்களிலே துக்கங்கள் கொடியதா இருக்கிற குடும்பங்கள் உண்டு. உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல உங்க வருத்தத்தை, உங்களுடைய வியாகுலத்தை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய துக்கத்தை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருந்த நாட்களில பெத்தானியா கிராமத்துல ஒரு குடும்பம் இருந்ததாய் வேதத்துல வாசிக்கிறோம். மார்த்தாள், மரியாள், லாசரு வியாதிப்பட்டு மரித்து போனா. 4 நாட்களுக்கு பிறகு இயேசு அந்த கிராமத்துக்கு வந்தார் என்று இருக்கு. அந்த இடத்துல சகோதரியாகிய மார்த்தாள் இயேசுவை சந்தித்த இடத்துல இயேசு நின்றார். மார்த்தாள் போய் சொல்லுகிறா, மரியாள் இடத்துல போதகர் வந்திருக்கிறவன்னு அழைக்கிறார். அவளும் ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அழுதாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டா. அவருடைய துக்கம் கொடியதா இருந்ததை பார்க்கிறோம். துக்கத்தினால் அந்த சகோதரிகள் புலம்பிக் கொண்டு இருக்கிறதை இயேசு கண்டு, யோவான் 11வது அதிகாரத்துல 35வது வசனத்துல வரும்போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று இருக்கு. அவர் கலங்கி, ஆவியிலே கலங்கி மரித்து போன 4 நாட்களான லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். இப்ப அந்த பெத்தானியா கிராமத்துல
அந்த மாத்தாள் மரியாள் வீடு மட்டுமல்ல, அந்த கிராமவாசிகள், சொந்தக்காரர்கள், தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. அவர்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றம். 4 நாட்களாய் அந்த வீட்டுல அழுவதற்கு சக்தியே இல்லாதபடிக்கு அழுது புலம்பிக் கொண்டிருந்த ஒரு குடும்பம். ஆனால் இயேசு அந்த தேசத்துக்கு வந்தபோது 4 நாளான இறந்து 4 நாளான லாசருவை அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்து அவர்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் கவனிக்கிறீர்கள், இதை பார்க்கிறீர்கள். நீங்க ஒரு கணம் சொல்லுங்க, நான் ஒரு விஷயத்துல நோவுல அல்லது வியாதியில அல்லது கடன் பாரத்துல அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில நான் துக்கத்தோட ஏன் புலம்பலோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு அடுத்த வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை, வழியும் இல்லை, எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, அந்த புலம்பலா இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள். ஆனால் அந்த மரியாள் இயேசுடைய பாதத்துல, லாசருடைய சகோதரியாகிய மரியாள் இயேசுடைய பாதத்துல விழுந்து அழுது புலம்பின போது இந்த மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி தன் சகோதரிகளுக்கு சகோதரனாய் கர்த்தர் கொடுத்து அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினது உண்மையானால் உங்க புலம்பலையும் என் இயேசுவால் ஆனந்த களிப்பாய் மாற்ற முடியும். அவர் உங்களை பார்த்துதான் கர்த்தர் இன்றைக்கு காலையில பேசுகிறார். ஆகையினால இந்த நாளில ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க துக்கப்பட்டு இனி எனக்கு வாழ முடியாது, இந்த துக்கம் கொடியதா இருக்குது என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். நமக்கு தெரியும், துக்கம் வந்துட்டானே புலம்பல் தான். துக்கத்துல நிறைய பேர் என்ன சொல்லுகிறேனே தெரியாமல் புலம்புகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆனந்த களிப்பு, இந்த வார்த்தை சொல்லுகிறது ஆனந்த களிப்பு. சில வீடு கட்டி முடிப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க, திருமணம் பண்ணி கொடுத்து விட்டுருப்பாங்க. அவர்கள் நிற்கிற அந்த பகுதிகள் முடியும் போது அந்த பெற்றோர்கள் இதை பார்த்து சந்தோஷத்துல அழுவாங்க. அதுதான் ஆனந்த கண்ணீர். நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுகிற ஒரு தினமாய் இந்த நாள் மாறட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வசனம் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்படும். இந்த வசனம் இந்த நாள் உங்கள் வாழ்வில இருக்கிற எல்லா புலம்பலை மாற்றி உங்க வாழ்வை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நல்ல நாமத்தினால் வாழ்த்தி இந்த வசனத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. கண்களை மூடி செபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட எங்கள் ஆயுஸ் நாட்களை கூட்டி தந்து ஒரு நாளுக்குள் எங்களை பிரவேசிக்க வைத்திருக்கிறேன். காலையில நாங்கள் வாசித்த வசனத்தின்படி என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன்னு சொன்ன தெய்வம் இன்றைக்கு கவனிக்கிற பார்க்கிற இதை கேட்கிற எல்லாருடைய வாழ்வில் இருக்கிற புலம்பலை இயேசுவின் நாமத்தினால் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும், கூட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.